ஏங்க வணக்கங்க. வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். ஈஷா போயிட்டு ரிட்டன் வரப்போ காலாம்பாளையமில் இருக்க பொன்னழகர் மிஸ்க்கு தான் போயிருந்தோம். இவங்க கடை பார்த்தீங்கன்னா செல்வபுரம்லேயும் இருக்குது. அங்கே நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாரெல்லாம் இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் இங்கே சிக்கன் பிரியாணி, புரோட்டா, தோசை, அவங்க சில்லி சிக்கன், அப்புறம் ஆம்லேட் எல்லாம் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். பிரியாணி சூடு இல்லை, பட் ஆவரேஜாக இருந்துச்சு. அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. புரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா குருமா கொடுத்துருந்தாங்க. அந்த குருமா தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி புரோட்டா நல்லா இருந்துச்சு. அப்புறம் தோசை வாங்கியிருந்தாங்க. ஈஷாலேருந்து வரப்போவே டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்துட்டே தான் வந்தோம். பட் எந்த கடையுமே செட் ஆகலை. இது ஆல்ரெடி போன கடைங்கிறதுனால டக்குன்னு இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னாங்க பில்லை வாங்கி செக் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அப்பா எழுதியே வாங்கிட்டாரு. அடுத்து டீ குடிக்க போகணும், தண்ணி குடிக்கணும். டீ குடிக்க போனால் தண்ணி குடிக்கணும். இது பார்க்கலாம் தப்பாக வச்சுக்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பில்லு வாங்கி செக் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா இதில் நிறைய ஸ்கேம்லாம் நடக்குதுங்க. கூட்டமாக இருக்க இடத்துக்கெல்லாம் போனால் 40 ரூபா 50 ரூபா எச்சாவே போட்டு சொல்லிடுவாங்க அமௌண்ட்டு. பார்க்காதவங்க பே பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு 50 ரூபாவாக இருந்தாலுமே நம்ம வாங்காத பொருளுக்கு பே பண்ணுறதுங்கிறது அநியாயம்தான். ஒரு சில கடையில் பில்லு கேட்டிங்கனாலும் மூஞ்சி காட்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்போ வெளியே வந்தாலும் டீ குடிக்காமல் ரிட்டன் வீட்டுக்கு போகவே மாட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, சந்திப்போம். பாய்.